இப்போது சுடிதாருக்கு லைனிங் ஓகேவா. ஃபஸ்ட்டு இந்த பார்டர் மாதிரி இருக்குமா, அதில் நம்ம வாங்கும் போதே ஓகேவா இப்படி ரெண்டாக ஓகேவா இப்படி இருக்க ஒத்தையாக இருக்குது ரைட்டா. இதில் இந்த பார்டர் கீழே இருக்குது ஓகேவா. இந்த பார்டரையும் இப்படி வச்சு ஓகேவா அகலத்தை அப்படி ரெண்டாக மடித்து இதில் 2 மீட்ரு எடுத்து நமக்கு கொடுத்துருப்பாங்க ரைட்டா. இதில் இந்த பார்டரில் இப்படி ஒரு மடிப்பு இருக்கா, இதை மடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வாங்கியிருக்க துணியை இப்படி ஒரு மடி ஓகேவா. ஃபோல்டட் சைடு இருக்கா, இப்படி ஒரு மடி மடிக்கணும் ஓகேவா. மடிச்சுட்டு இந்த இடத்துலையும் ஃபோல்டு இருக்கிறது மேலே இருக்கணும். நெக் இங்கே வரணும், ஆர்ம் ஹோல் இங்கே வரணும். இந்த இடத்துல ஃபோல்டு இருக்கும் போது நமக்கு ஸ்லீவுக்கு கட் பண்ண ஈஸியாக இருக்கும் ஓகேவா. இது ஒரு மெத்தட் ஓகேவா. நான் லென்த்தான இது டாப்லாம் தைக்கிறேன்னா இது ஓகேவா. இது நான் லென்த்தான டாப் போடலை, ரொம்ப ஷார்ட்டாக தான் போட போகிறேன். சின்ன டாப் தான், 30-35 தான் லென்த்தே. நான் டாப்ஸோட லென்த்துனா இந்த அகலம் இருக்குல்ல, இது இருக்குல்ல, இதுலையே துணி எப்படி ஓகேவா இப்படி வச்சுட்டு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன், இதில் இப்படி ஒரு மடி மடித்து இப்படி மடித்தேன் ஓகேவா. அப்படி இங்கே மடிக்காமல் ஓகேவா இப்படி ஃபுல்லாக எடுத்துட்டு இதவே ஃபஸ்ட்டு ஒரு மடக்கு ஓகேவா, அப்புறம் செகண்டாக ஒரு மடக்கு, 4 துணி வரும். இப்படி பார்த்தீங்கன்னா இதில் 4 இருக்கும் ஓகேவா. இப்படி மடிக்கலாம். லைனிங் ஓகேவா, சேம் மெத்தட் தான் மெயின் கிளாத்துக்கு ஓகேவா. அதில் ஏதாவது டிசைன் இருக்குன்னா அதை பார்த்து இப்படி நீல வாக்கில் டிசைன் இருந்துச்சுன்னா இப்படியே 4ஆக மடிச்சுக்க போகிறீங்க ஓகேவா. அப்படி இல்லை இந்த மாதிரி இந்த டைரக்ஷனில் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்படி டைரக்ஷனில் இருக்குன்னா உங்களுக்கு வந்து இப்படி லென்த்தில் வந்து உங்களுக்கு டிசைன் வேணும் ஓகேவா. அப்போ நான் ஃபஸ்ட்டு மடிச்சல அகலத்தில் ஒரு மடி மடித்து இதை இப்படி மடிக்கணும் ஓகேவா. இந்த ஃபோல்டட் சைடு இங்கே இருக்கும், இதில் நம்ம நெக்கு இதெல்லாம் போட்டு வரைகிற மாதிரி இருக்கணும், அவ்வளோதான் ஓகேவா.